ஓவிய கதைகள் நாள் ஒன்றில் நீங்கள் என்ன பார்க்குறோன்னா, நான் வந்து ரீசெண்டாக ஒரு டிராயிங்னு வரைஞ்சிருந்தேன். அந்த டிராயிங்கை ஃப்ரேம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரேம் கடைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு வயசானவர், ஒரு 50-55 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் ரொம்ப ஸ்லோவாக பார்த்துட்ருக்காரு. வயசாகிடுச்சு, கொஞ்சம் கையெல்லாம் அவருக்கு கொஞ்சம் நடுங்குது. அப்போ வந்து அவங்க ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் திட்டுறாரு, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வேலை பாரு, என்ன நீ வேலை பார்க்குற, இடத்துல வந்து இன்னொரு சின்ன பையனை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாரு. எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், நம்ம ஒரு 50-55 வயசில் வந்து எப்படி யாருக்கிட்ட கையை கட்டி இப்படி இந்த மாதிரி திட்டு வாங்கிட்டு இருக்க போகிறோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டேன். அப்புறம் யோசித்து பார்த்தா, நமக்கு ஒரு 2 பென்சிலு, 2 ப்ரெஸ்ஸு, 4 பெயிண்ட்டு பார்த்தா போதும். ஒரு காடு, ஒரு மலை, மேலே 2 குருவி, கீழே ஒரு அருவின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு வாழ்க்கையை ஓட்டிடலாம் ஒரு மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு யோசித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் ஆர்டிஸ்ட் ஆகிடுங்க. கடைசி காலத்தில் யார்கிட்டையும் கையை கட்டி வாயை பற்றி வேலை பார்க்கன்ற அவசியம் இருக்காது. சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்சதை வரைஞ்சிட்டு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம். கேட்டுக்கிறதுனா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்புறமேல கொஞ்சம் கழிச்சு கேளுங்க.